இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் வச்சு தான் சட்னி பண்ண போகிறோம். முள்ளங்கி சட்னி. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்த்துடலாம். முள்ளங்கி சட்னிக்கு தேவையான திங்ஸ் வந்து ஒரு சின்ன முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் தேங்காய். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான திங்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை இப்போ வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுலேயே நான் வந்து அந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் அது தனியாக எடுத்துடலாம். அது கூட முள்ளங்கி அதை வதக்கிக்கோங்க. அது கூட 4 பூண்டு, தக்காளி, இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த முள்ளங்கி வதங்குறப்பே இந்த வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துடலாம். இந்த தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. அது கூட நான் ரெட் சில்லி வந்து போட்டிருக்கேன். அது கூட தேங்காயும் சேர்த்துடலாம். புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கூட அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு இதை அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். வதக்கி வச்சுருந்ததெல்லாம் முதல்ல இதை மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடயே நம்ம பருப்பையும் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சிடலாம். நான் சட்னியை வந்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, வரமிளகா, உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு கருவேப்பிலை, இதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம இந்த சட்னியை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.